contains two properties. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்க ஒரே ப்ராப்ளம் நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். என்னன்னா solve the differential equation. ஒரு எக்ஸாம்பிள், ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கூட சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டு நம்ம example solve the differential equation. Solve என்ன equation? The d square y by the dx square minus y equal to x sin x plus 1 plus x square e power x. So இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி, ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்டெகிரலை பொறுத்தவரை we are going to just use a two property, அதனால இதை பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா the general solution நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். that should be equal to auxiliary equation வந்து வர complementary function plus the particular integral. இதான் வந்து பாத்தீங்கன்னா the general solution. அந்த complementary function பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், we need to form the auxiliary equation from the homogeneous part of the linear differential equation. So homogeneous part of the linear differential equation வந்து ஃபார்ம் பண்ணும். So அப்பனா d square y by dx square, it is d square minus y, அதனுடைய coefficient 1, it will be equal to 0. அதாவது this is m square. அது auxiliary equation ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய போறோம், அதை வந்து d square எடுத்துக்க மாட்டோம். we are just writing m square minus 1 equal to 0. அப்ப நமக்கு என்ன வரும்னா the m square equal to plus 1 or m equal to நமக்கு என்ன வரும்னா plus or minus 1. So it is a distinct real root. So அப்போ m1 equal to 1, நமக்கு m2 equal to second root வந்து பாத்தீங்கன்னா it will be minus 1. So இந்த மாதிரி distinct real root வந்தாலே நமக்கு complementary function that will be equal to என்ன வரும்னா the some constant time e to the power m1 x plus the another constant c2 time e to the power m2 x. இது வந்து it's easy. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க்ல கேட்டாங்கன்னா மேபி மோஸ்ட் ப்ராபபிலி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் கேட்பாங்க, அது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி. சோ ஆனா 10 மார்க்ல வரும்போது நம்ம எக்ஸ்பிளிசிட்டா பர்టిక్యులர் இன்டெகிரல் சேர்த்து கேட்பாங்க. இப்போ நமக்கு பர்టిక్యులர் இன்டெகிரல் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபார்ம்ல இருந்தா நமக்கு ஆல்ரெடி தெரியும். the particular integral the pi usually நம்ம that will be equal to 1 by the f of d, the function of the differential part into the non-homogeneous part. நமக்கு என்ன இருக்குன்னா the particular integral that should be equal to 1 by f of d. நம்ம என்ன எழுதுறோம்னா it will be like equal to d square minus 1. So d square minus 1 into நமக்கு g of x என்ன இருக்குன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன், into நமக்கு g of x என்ன இருக்குன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கு, x sin x plus 1 plus x square e to the power x. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா we are going to split this into 2. அதாவது ரெண்டா பிரிக்க போறோம். 1 plus d square minus 1 x sin x இது ஒரு பார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 d square minus 1 plus x square e to the power x another part ஆகும் பிரிக்கிறோம். இப்போ என்ன செய்யறேன்னா just இது வந்து பாத்தீங்கன்னா we need to use one method. This is the second term, it is having the another method of solving. So அதனால இதை வந்து என்னன்னா term 1 ன்னு வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். the term 1, this is என்னன்னா the term 2. So இப்ப term 1 நம்ம எடுத்துக்கலாம். the term 1 என்ன இருக்குன்னா 1 by the d square minus 1 x sin x. இந்த மாதிரி x something function கூட மல்டிப்ளை பண்ணி வந்தாலே நமக்கு ஒரு ரூல் என்ன ரூல்னு பார்த்தா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். அதாவது என்ன செய்யணும், சப்போஸ் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா லைக் சப்போஸ் பர்టిక్యులர் இன்டெகிரல் 1 by f of d x something some function g of x னு கூட வச்சுங்க. So it will be x time some g of x, இங்க f of d அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த பர்టిక్యులர் இன்டெகிரல் என்ன செய்யணும், x லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம், divided by 1 by f of d g of x plus d by dd 1 by f of d into g of x. இந்த மாதிரி நம்ம என்னன்னா இந்த ஒரு ரூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதாவது x times some function அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா we can take the similar, we can use this method of solving. So அப்ப என்ன செய்ய போறோம்னா we are going இந்த term 1ல ஐப்பன் சார் நம்ம அந்த g of x is equal to sin alpha x plus b யூஸ் பண்ண கூடாதா?
ரூல் 2 சைன் எஸ் சார். அது வந்து என்னன்னா இந்த ரூலை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும் சார். ஏன்னா டைரக்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைன் எக்ஸ் மட்டும் அலோன் இல்ல. இது வந்து என்னன்னா the product of with x. நம்ம சைன் எக்ஸ் மட்டும் இருந்தா இட்ஸ் சிம்பிள் சார். மோஸ்ட் சிம்பிளஸ்ட் கேஸ். அது ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து என்னன்னா இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணேன் சார். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரது வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா f டைம் g, இதுவும் பாத்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷன் டைம் g. சோ அதனால இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்கோசம் தான் சார் இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறேன். ரூல் 5. ஓகே சார். எஸ் சார். சோ அப்போ என்ன செய்யலாம்னா x நம்ம வெளிய எடுத்தோம்னா 1 பை the f of d நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா d square minus 1 the sin x plus the d by dt 1 by f of d. So d square minus 1 into the g of x sin x. So I think we are going in the right way. இது ஃபார்முலா மட்டும் ஒரு வாட்டி ரைட் ஹேண்ட் செக் பண்ணீங்க. எஸ், this is right. Yeah. So அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா we are just look at the example. ஒரு நிமிஷம் இருங்க, அதை எடுத்துக்கிறேன். Yeah. சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா x இந்த sin x இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது sin x அலோன் இருக்கு சார். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா we can use the formula 1 by அந்த sin x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அது வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த d ஸ்கொயர் டேர்முக்கு மட்டும் என்னன்னா மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த 1 ஸ்கொயர், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன ரூல் -1 sin of x. இப்போ d by dd இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும் இந்த d ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து என்னன்னா மேல நியூமரேட்டர் கொண்டு போனா -1. அப்ப நமக்கு என்னன்னா -1 வந்து ஃப்ரண்ட்ல வந்துரும். சோ d ஸ்கொயர் minus 1 இங்க வந்து -2. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா it is not only that one, இது d ஸ்கொயர் -1 ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா it is 2d minus 0. சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அது மேல புஷ் பண்ணி -1 அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளார டிஃபரன்ஷியேட் பிராக்கெட் உள்ளார டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த வேல்யூ கிடைக்குது into sin x. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the x 1 by இங்க வந்து பாத்தீங்கன்னா -1 இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க -1 ஹோல் ஸ்கொயர் கிடையாது, இது மைனஸ் ஆஃப் ஜஸ்ட் 1 ஸ்கொயர், அதனால -2. அந்த t க்கு வந்து இப்ப -1 போட்டுருக்குமா? ஆமா சார் d ஸ்கொயருக்கு சார், d ஸ்கொயருக்கு அதாவது நமக்கு என்ன வரும்னா 1 by f of d ஸ்கொயர் இருக்குன்னா something sin alpha x or cos alpha x இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரூலை ஃபாலோ பண்ணோம் 1 by f of மைனஸ் போட்டுட்டு அந்த ஆல்பா வந்து dக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் சார். அவ்வளவுதான் இந்த ரூல் sin alpha x. எங்க வந்து என்னன்னா அந்த d ஸ்கொயர் இருக்கோ அந்த டேர்முக்கு மட்டும் மைனஸ் போட்டுட்டு ஆல்பாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் சார், வேற ஒண்ணும் இல்ல. அந்த d ஸ்கொயர் டேர்முக்கு மட்டும் அதுதான் நான் இங்க பண்ணிருக்கேன். மைனஸ் போட்டுட்டு ஜஸ்ட் இங்க ஆல்பாக்கு கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1, அந்த 1 மட்டும் நான் என்ன செய்யறேன்னா சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இங்க வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் நியூமரேட்டர்ல 2d, டினாமினேட்டர் நமக்கு என்னன்னா இட்ஸ் d ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் sin x. இப்ப ப்ராப்ளம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா -x/2 sin x இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் டைம் நம்ம சால்வ் பண்ணோம் 2d by இந்த d ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தனா a ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் -2ab 2d ஸ்கொயர். இப்போ என்ன இருக்குன்னா sin x. இப்போ வந்து இதுக்கும் நம்ம என்னன்னா சப்ஸ்டிட் பண்ணோம் x/2 sin x மைனஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2d அப்படியே வச்சுக்கீங்க. இங்க வந்து நம்மளுடைய ரூல் என்னன்னா இதை வந்து எப்படி எழுதலாம் d⁴ d ஸ்கொயர் இன்ட்டு d ஸ்கொயர். நம்ம d ஸ்கொயருக்கு தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் இதனுடைய கோஎஃபிஷியன்ட். அதனால நம்ம என்ன சொல்லலாம் -1 ஸ்கொயர் இன்ட்டு -1 ஸ்கொயர் பிளஸ் 1. ஏன்னா 1 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 1. அந்த d⁴ மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து -2 d ஸ்கொயருக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணா -1 ஸ்கொயர் sin of x. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -x/2 sin x -2d. இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ், ஸோ +1. இங்க வந்து பாத்தீங்கன்னா +1. இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 ஸ்கொயர் 1, ஸோ 2
sin x. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா minus x by 2 sin x. இப்போ இது வந்து dங்கிறது டிஃபரன்ஷியேஷன். dங்கிறது என்னன்னா இட்ஸ் d by dx. சோ இது மேல ஆபரேட் ஆகுனா sin x. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடுல ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்கு sin x. அப்போ d of sin x நமக்கு என்ன கிடைக்குன்னா the d of sin x it will be simply cos x. The differentiation of sin x. So இங்க d is nothing but d by dx the sin x. இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். It's cos x. So அப்போ minus 2 cos x thereby actually 4 எதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா minus x by 2 sin x minus 1 by 2 cos x. 1 by 2 கூட காமனா வெளியில எடுத்துக்கலாம். minus 1 by 2 காமனா வெளியில எடுத்தனா x plus x sin x plus cos x. So நமக்கு என்ன வரும்னா x sin x plus cos x. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். டேர்ம் 1ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மெத்தட் அழகா நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ணிட்டோம். மற்றபடி சிம்பிளர் ப்ராப்ளம் நான் எதையும் போட்டு காமிக்கல. அதனால சில காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த 10 எக்ஸசைஸ் நான் அனுப்பிவிட்ட பிடிஎஃப்ல ட்ரை பண்ணீங்கனாலே இட் வில் பி சிம்பிள். உங்களுக்கு எல்லாமே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டெண்ட் பண்ண ரெடி ஆயிடுவீங்க. இப்போ என்ன செய்யலாம்னா அதுல டேர்ம் 2ல என்ன மெத்தட் வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு டேர்ம் 2ல என்ன இருக்குன்னா இப்போ பார்க்கும்போது 1 by d square minus 1 plus x square e power x. So 1 by d square minus 1 plus x square e power x. Yeah, it is right. இப்ப நமக்கு என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிருப்போம். சப்போஸ் f of d something e to the power alpha x some function g of x அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னா e பவர் ஆல்பா எக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது நம்ம f ஆஃப் அந்த dங்கிற ஃபங்க்ஷன்ல எங்கெங்கெல்லாம் d இருக்கோ அது கூட என்னன்னா ஆல்பாவை சம் பண்ணிக்கணும் இன்டு g of x. இந்த ஒரு ரூல் நம்ம என்ன செஞ்சோம்னா படிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த ரூல் தான் சேம் ரூல். இங்க வந்து e பவர் இங்க x வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. சோ இங்க x க்கு பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. சோ e பவர் x 1 பை எங்கெங்கெல்லாம் d இருக்கோ அத 1 சம் பண்ணிக்கணும் கோஎஃபிஷியன்ட். சோ இங்க d ஸ்கொயர் இருக்கு, அங்க 1 சம் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். minus 1 plus x ஸ்கொயர். சோ அப்ப நமக்கு என்ன வருதுன்னா e பவர் x கீழே வந்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab minus 1 plus x ஸ்கொயர். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா e பவர் x 1 by plus 1 minus 1 கேன்சல் ஆயிடும். the d ஸ்கொயர் plus 2d 1 plus x ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்துருச்சுன்னா வந்துருச்சுனாலே இங்க வந்து சம்திங் x பவர் n 1 by f of d. நல்லா கவனிங்க, 1 by f of d x பவர் n இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நாம என்ன செய்யணும், இதை வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அந்த சீரிஸ் மாதிரி மாத்தணும். அதாவது 1 plus or plus or minus pi of d இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் மாத்தணும் 1 by pi of d. சோ இந்த எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து காமனா வெளியில என்ன எடுக்க முடியும்னு பார்க்கணும். அது 1 பிளஸ்னு எனக்கு வேணும். அதனால நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து என்ன எடுத்துக்கிறேன்னா வெளியில 2d வெளியில எடுத்துக்கிறேன். 2d வெளியில எடுத்துக்கனா இங்க வந்து 2dங்கிற பொசிஷன்ல என்ன இருக்குன்னா 1 இருக்கும். இங்க d ஸ்கொயர்ங்கிற பொசிஷன்ல என்ன இருக்குன்னா d ஸ்கொயர் டிவைட் பை 2d. பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ மாறாது. இப்ப முள்ளார் மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா we will get back this expression again. ஏன்னா 1 into 2d 2d d ஸ்கொயர் டிவைட் பை 2d மல்டிப்ளை பண்ணும்போது 2d கேன்சல் ஆகி d ஸ்கொயர் வந்துரும். சோ 1 plus x ஸ்கொயர். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் மாதிரி கிடைச்சிருச்சு. இப்போ we are ready to solve. அதாவது e பவர் x 1 by 2d இந்த 1 plus d ஸ்கொயர் by 2d இது கூட நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு d கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பிராக்கெட்ல இருக்க டைம் மேல புஷ் பண்ணீங்கன்னா 1 plus the d by 2 whole to the power minus 1 plus x ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம திங்க் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். நமக்கு ஆல்ரெடி என்ன பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நமக்கு என்ன தெரியும், 1 plus x whole to the power n equal to 1 plus nx plus n into n minus 1
by 2 factorial x square plus etc. இந்த மாதிரி நமக்கு என்னன்னா பைனாமியல் சீரிஸ் போயிட்டே இருக்கும். பட் நம்ம எது வரையும் இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ளார இந்த ரைட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் வரையும் இருக்கு. அப்போ நம்ம இது எக்ஸ்பான்ஷன் என்னன்னா அப் டு த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வரையும் நிறுத்திக்கலாம். ஏன்னா இங்க வந்து உள்ளார d/2 உட்கார்ந்து இருக்கு. இட்ஸ் டெரிவேட்டிவ். அப்ப அந்த டெரிவேட்டிவ் வந்து செகண்ட் ஆர்டர் இது வரையும் நம்ம நிறுத்திக்கலாம். இங்க எக்ஸ்ங்கிறது இங்க உள்ளார டெரிவேட்டிவ் இது வரையும் நிறுத்திக்கலாம். ஏன்னா எக்ஸ் கியூப் வரும்போது என்னன்னா நமக்கு d கியூப்னு ஒரு டேர்ம் வந்துடும் இந்த நமக்கு இருக்க பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் சீரீஸ்ல. அப்ப d கியூப் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ல ஆக்ட் ஆகும் போது இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். ஈவன் d⁴, d⁵ அந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் மத்த எந்த ஹையர் ஆர்டர் டேர்மும் பாத்தீங்கன்னா அது இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இது மேல ஆக்ட் ஆகும் போது நமக்கு அந்த சீரீஸ் வந்து என்ன செய்யணும் 0 ஆயிடும். அதனால நம்ம எது வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம்னா நமக்கு இருக்க அந்த x⁴n வரையும். இங்க வந்து எனக்கு என்னன்னா x⁴2 வரையும். அப்பனா என்னுடைய பைனாமியல் சீரீஸ் என்ன செய்யறேன்னா பவர் 2 வரையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா e⁻x 1/2d. அப்போ நமக்கு என்னன்னா 1 பிளஸ் nx இங்க என்னங்கிறது -1 அதனால மைனஸ் d/2 நெக்ஸ்ட் n into n - 1/2 அது போட்டீங்கன்னா இட்ஸ் a plus d²/4 அதோட போதும். நெக்ஸ்ட் சீரிஸ் நம்ம போக வேணாம். சோ 1 பிளஸ் x ஸ்கொயர். ஏன்னா d கியூப் டேர்ம் போலாம். ஆனா d கியூப் டேர்ம் வந்து அந்த ஃபங்க்ஷன் மேல ஆக்ட் ஆகும்போது 0 ஆயிடும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா we are stopping up to this term. நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இட்ஸ் 1 - d/2 d²/4 வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா e⁻x 1/2d. இப்போ வந்து என்ன செய்யறோம்னா உள்ளார ஒவ்வொரு டேர்மால மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 1 ஆல இந்த 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த -d/2 ஆல 1 மல்டிப்ளை பண்ணுங்க, x ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க dங்கிறது நத்திங் பட் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் d/dx. அது d/dx 1 மேல ஆக்ட் ஆகும் பண்ணும்போது என்ன ஆகும்னா -0 d/2 போட வேணாம். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த d 1/2 முன்னாடி போட்டுங்க. இந்த d வந்து நெக்ஸ்ட் டேர்ம்ல ஆக்ட் ஆகும்போது x ஸ்கொயர்ல இட் will be 2x. சோ இப்ப செகண்ட் ஆபரேஷன் ஓவர். இப்ப d ஸ்கொயரை இங்க 1 மேல ஆபரேட் பண்ணுங்க. பிளஸ் d ஸ்கொயர் வந்து 1 மேல ஆபரேட் பண்ணா இட் will be 0. அதனால d/4 போட வேணாம். அது டேர்ம் 0 ஆனதால. நெக்ஸ்ட் பிளஸ் 1/4 இந்த d²/4 வந்து என்ன செய்யறீங்கன்னா x ஸ்கொயர் மேல ஆக்ட் பண்ணுங்க. அப்ப x ஸ்கொயர் மேல ஆக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா it will be just 2x. ஏன்னா 2x ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ரெண்டாவது டெரிவேட்டிவ் ஆக்ட் பண்ணும்போது சிம்பிளி இட் will give the x மேல ஆக்ட் ஆகும். நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா it will give 2. அதாவது d ஸ்கொயர்னா d²/dx² ஆபரேட்டிங் ஆன் x ஸ்கொயர் டேர்ம். நமக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஒரு டெரிவேட்டிவ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆக்ட் பண்ணீங்கன்னா 2x வரும். திரும்ப d/dx of 2x வந்து just simply 2. ஏன்னா x dx/dx it will be 1. ஏன்னா 2 கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துக்கலாம். So that's it. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்ம இந்த டேர்மை மட்டும் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கலாம். So copy. Yes. So அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா it will be the term 2 it will be equal to e⁻x 1/2d. உள்ளார எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோம். 1 plus x ஸ்கொயர். இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -x. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2s are 2 2s are 4 1/2. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா e⁻x 1/2d. So 1 x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். -x நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். 1 plus 1/2 it is 3/2. Almost done. இப்போ e⁻x by 2 பட் இங்க வந்து என்னன்னா 1/d இந்த டேர்ம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா this one more step we need. இது வந்து பாத்தீங்கன்னா this is a 1/d is nothing but it is a inverse of the derivative. What do you mean by inverse of the derivative na? It is integration. So இத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. Inverse of the derivative integration. Right hand side ல எனக்கு என்னன்னா just x square minus x plus 3/2 அதுதான் இருக்கு. இப்போ நம்ம அதை என்ன செய்ய போறோம்னா integrate பண்ண போறோம். So e⁻x divided by 2 just if you are integrating this term ஏன்னா x square minus x plus 3/2 into dx. That's the meaning of the 1/d. So அப்ப நமக்கு என்ன வரும்னா
e power x by 2 into x square dx வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா x cube by 3 x and dx x square by 2 plus 3x by 2. So that's all. So அப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா term 1க்கும் மீனிங் கிடைச்சிச்சு, அது ஒரு டிஃபரெண்ட் மெத்தட். term 2 வந்து ஈவன் term 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 more மெத்தட் வந்து இங்க பார்த்துட்டோம். So almost we covered all the method. Therefore the y of x நமக்கு சிம்பிளா என்னன்னா it's a complementary function plus particular integral. In this is general solution. Complementary function என்ன நமக்கு கிடைச்சுன்னா c e power x plus c2 e power minus x கிடைச்சது. Complementary function first term என்ன கிடைச்சுன்னா நமக்கு the term 1 இங்க இருக்கு minus 1 by 2 x sin x cos x. So the term 1 minus so minus 1 by 2 x sin x plus cos x plus the term 2 என்னன்னா e power x by 2 x cube by 3 x square by 2 plus 3x by 2. So this is one of the interesting problem. அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு நல்ல ப்ராப்ளம்ஸா எடுத்து செலக்டிவா கொடுத்துருக்கேன். எல்லா ப்ராப்ளத்தையும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 10 மார்க்ல கேட்டா நம்ம விடுபட்ட கூடாது. நாம வந்து என்ன செய்யலாம்னா we can go to the one second வேற ஏதாவது வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ள கொஞ்சம் மெத்தட் நியூ மெத்தட் இல்ல. மத்த எல்லா ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கு. ஜஸ்ட் யூ கேன் ட்ரை ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளம் எல்லா மெத்தடையும் கவர் பண்ணிடுச்சு. நம்ம என்ன செய்யலாம்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் போயிடலாம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இது ஏன் சோ ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் இந்த அதாவது சில காம்ப்ளிகேட்டட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. நம்ம எந்த இதுவரை நம்ம பார்த்த செகண்ட் ஆர்டர் உள்ள பார்ஷியல வச்சு சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை we can use the special functions. அதாவது பவர் சீரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல the harmonic oscillator. The harmonic oscillator, it can't be simply solvable. So அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீட் ஈக்குவேஷன்ஸ், அதே மாதிரி வேவ் ஈக்குவேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஈக்குவேஷன், வேவ் கைட்ஸ், the electromagnetic waves in the guides. இதெல்லாம் பாத்தீங்கன்னா we can't simply solve using the normal differential equations. The specialized differential equation we need. அததான் நம்ம என்ன சொல்றோம்னா the special functions அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது என்னன்னா இட்ஸ் லைக் பெசல் ஃபங்க்ஷன். இதுல நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பெசல் ஃபங்க்ஷன். Next, the second guy, the Legendre function. இதுல அசோசியேட்டட் லெஜெண்டர் இதனுடைய சப் கேட்டகரி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாக்ரே ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் வந்து ஹெர்மைட் ஃபங்க்ஷன். ஆல்மோஸ்ட் நமக்கு என்னன்னா இந்த 4 ஃபங்க்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நிறைய क्वेश्चंस வரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா the first kind பெசல் ஃபங்க்ஷன்ஸ் அது என்னன்னு பார்க்கலாம். பெசல் ஃபங்க்ஷன் பெசல் ஃபங்க்ஷன்ஸ் யூசுவலா வந்து the பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணுவோம்னா so the Bessel differential இதனுடைய சொல்யூஷன் தான் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். equations இதனுடைய சொல்யூஷன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். the special differential equation is a second order linear so linear
differential equation, homogeneous differential equation. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா x ஸ்கொயர் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் பிளஸ் x dy by dx plus x square minus n square y, it will be equal to 0. So this is a kind of இது வரையும் பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் சால்வ் பண்ணிருக்கோம். பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ல இட் இஸ் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வருது பாருங்க. இதுதான் this is a n can be any integer. So n is integer number. இங்க y is a dependent variable. இது வந்து பாத்தீங்கன்னா dependent. அதான் சொல்யூஷன் dependent variable. இதுல வந்து x is independent variable. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த whole equation x square ஆல் டிவைட் பண்ணலாம். Suppose just divide by x square ஆல் டிவைட் பண்ணும்போது first term d square y by dx square and x square first termல கேன்சல் ஆயிடும். plus x by x square dy by dx, the second term divide பண்ணிட்டேன். third term divide பண்ணும்போது x square minus n square by x square into y equal to 0. அப்போ ஒரு x ஒரு x கேன்சல் பண்ணிக்கலாம். so d square y by the dx square plus 1 by x the dy by dx plus x square. அதனால நம்ம இதை மாத்தி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இந்த x square காமன். so 1 minus n square by x square. x square டிவைட் பண்ணா 1 minus n by n square divided by x square into y equal to 0. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்போ வந்து இன்ஃபினிட்டி ஆகும்னு கேட்டீங்கன்னா when it blow up, அதாவது blow upனா goes to infinity. எப்போ இந்த இது ஆகும்னு கேட்டீங்கன்னா when x goes to 0. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா இதையே நம்ம எந்த ஃபார்ம்ல எழுதலாம்னா இங்க this is the standard differential equation. It is in the form d square y by dx square the p of x dy by dx plus the q of x y equal to 0. so இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு எழுதலாம். so இதுல வந்து பாத்தீங்கன்னா the p of x, இதுல வந்து பாத்தீங்கன்னா we have the p of x பொசிஷன்ல என்ன இருக்குன்னா 1 by x இருக்கு. the q of x பொசிஷன்ல என்ன இருக்குன்னா 1 minus n square by x square இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்குலர் பாயிண்ட், அதாவது நம்ம வந்து சிங்குலர் பாயிண்ட் எதை சொல்லுவோம்னா எந்த பாயிண்ட்ல இந்த ஈக்குவேஷன் அந்த p of x q of x கோஎஃபிஷியன்ட் goes to infinity ன்னு பார்க்கணும். when this is p of x and q of x goes to infinity, எந்த பாயிண்ட் இன்ஃபினிட்டி ஏதோ அந்த பாயிண்ட் தான் நாம என்னன்னு சொன்னா which point, at which point நம்ம இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடலாம். so the point x goes to 0, the p of x and q of x are tends to infinity. so அந்த பாயிண்ட் then the point x60 is a regular singular point. சிங்குலர் பாயிண்ட்னா அந்த சிங்குலாரிட்டினாலே என்னன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல and a function வந்து it is blob, it just goes to infinity. அதான் நம்ம என்ன சொல்றோம் சிங்குலாரிட்டி ஆர் சிங்குலர் பாயிண்ட் அப்படி சொல்லுவோம். இங்க வந்து இந்த பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த பாயிண்ட்ல இந்த p of x q of x goes to infinity னா n x goes to 0. அப்பனா the Bessel differential equation having the singular point at x equal to 0. But இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளா சால்வ் பண்ண முடியாது. It is not simple to solve. இந்த ஈக்குவேஷன் the equation number 1. It is difficult. எந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா the method of solving வந்து பவர் சீரிஸ் மெத்தட். So நான் அந்த மெத்தட் ஆஃப் சால்விங் நாம போறதுல the method of solving is power series method.
சோ அந்த மெத்தடுக்கு நம்ம போக போறதில்ல. அது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பட் இட் வில் டேக் மோர் டைம். 1.5 மணி நேரம் ஆயிடும் நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணலாம். சோ த சொல்யூஷன் டைரக்டாவே நம்ம எடுத்துக்க போறோம். த சொல்யூஷன், ஏன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் அது மெத்தட் ஆஃப் சால்விங் இதுவரையும் கேட்டதில்லை. அதனுடைய ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க, அதனுடைய சம் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் என்ன செய்யறேன்னா, த மெத்தட் ஆஃப் சால்விங் ரொம்ப டெப்தா போல. த சொல்யூஷன் இஸ் என்னன்னா, இன் ஜெனரல் the y of x that should be equal to some constant time the j n of x plus the another constant b times the b j minus n of x. இங்க j n of x j minus of n of x என்னன்னு பாத்தீங்கன்னா, that is a Bessel function. Here the j n of x that will be equal to the summation over the r goes to 0 to infinity minus 1 whole to the power r by r factorial the gamma of n plus r plus 1 x by 2 whole to the power n plus 2r. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the j of minus n of x னா அங்க எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் minus n போட்டுருங்க. so summation over r goes to 0 to infinity minus 1 whole to the power r by the r factorial the gamma of minus 10 plus r plus 1 x by 2 whole to the power minus n plus 2r. இதான் வந்து பாத்தீங்கன்னா the solution or the solution of first kind, the jn of x. இது வந்து பாத்தீங்கன்னா is a Bessel function of first kind. So இதுதான் பாத்தீங்கன்னா in general solution. இப்போ வந்து பாத்தீங்கன்னா what is the relation between the j n of x and j minus n of x? இந்த ரிலேஷன் கேட்பாங்க. அதாவது the Bessel function j plus n க்கும் j minus n க்கும் என்ன ரிலேஷன்னா, the j n of x equal to minus 1 whole to the power n into j n of plus x. This is a one of the relation. இது கேட்கலாம், இல்லனா இது கேட்கலாம். 1 மார்க்ல கேட்டாங்கன்னா இல்லனா இது கேட்கலாம். the Bessel functions. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன வரும்? ஏன்னா எக்ஸ்பான்ஷன் வச்சு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எதுனா the jn of x. நமக்கு jn of x என்ன இருக்குன்னு கேட்டினா, எதுனா the jn of x. நமக்கு jn of x என்ன இருக்குன்னு கேட்டினா, the summation over r goes to 0 to infinity minus 1 whole to the power r divided by the r factorial gamma of n plus r plus 1 x by 2 whole to the power n plus 2r. இப்ப என்ன செய்யறேன்னா, சப்போஸ் j 0 of x, n வந்து 0 of x என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ 0 of x என்ன வரும்னா r goes to 0 to infinity minus 1 whole to the power r divided by r factorial gamma of இங்க 0 n 0 போட்டீங்கன்னா just it's simply r plus 1 x by 2 whole to the power n 0 போட்டீங்கன்னா it will be simply 2r. இப்போ நம்ம இதை எக்ஸ்பாண்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? r first r 0ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு gamma of the n plus 1 அது என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். gamma of n plus 1 is nothing but n factorial. இது வந்து gamma function நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் gamma of 5 என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், gamma of 4 plus 1 அப்படின்னு எழுதிக்கணும் 5. அப்போ 4 plus 1 என்னன்னு கேட்டீங்கன்னா gamma of n plus 1 ஃபார்முலா தெரியும். இது 4 plus 1 என்ன 4 இருக்கிறதால simply 4 factorial. சோ அப்ப 4 factorial என்ன தெரியும்னா 4 into 3 into 2 into 1. சோ அப்படியே ஆன்சர் ரைட் பண்ணிடலாம். ஏன்னா 4 3 12 into 2 24. So just using this formula we can arrive. அதே மாதிரி தான் இங்க நமக்கு என்ன இருக்குன்னா gamma of r plus 1. அப்ப நம்ம அதை என்ன செய்யலாம்னா r factorial எழுதிக்கலாம். So r goes to 0 to infinity minus 1 whole to the power r divided by r factorial. இந்த gamma of r plus 1 r factorial எழுதிக்கலாம். x by 2 ஏன்னா expand பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்ன வரும், the summation over r goes to 0 to infinity minus 1 whole to the power r
by r factorial நமக்கு என்ன வரும்னா r factorial whole square x by 2 whole to the power the 2r. இப்போ r equal to 0 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா j of 0 of x equal to r goes to first r 0 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன வரும்னா -1 whole to the power 0. இது வந்து பாத்தீங்கன்னா 0 factorial whole square x by 2 whole to the power 2r 2 into 0. Second r equal to 1 substitute பண்ணீங்கன்னா -1 whole to the power 1 by 1 factorial whole square by x by 2 2r, so 2 into 1 r equal to 1 substitute பண்ணுவோம். next plus -1 2 substitute பண்ணுங்க. r இருக்கிற இடத்துல r whole square r இருக்கிற 2, so 2 factorial whole square x by 2 இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into 2 plus etc. இது அப்படியே சீரிஸ் போயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன வரும்னா the j of 0 of x equal to நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பவர் 0. இது பவர் 0, it is 1, it is 2 into 0 x by 2 power 0, அதுவும் 1. 0 factorial வேல்யூ வந்து என்னன்னா it will be simply 1, not 0. இதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரும்னா 1 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 factorial square, அதுவும் பாத்தீங்கன்னா 1 square 1 தான். -1 whole to the power 1, அதனால முன்னாடி மைனஸ் வரும். இங்க 2 into 1, அதனால x by 2 whole square. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா -1 whole square, அப்போ +1 by 2 factorial whole square. Next x by 2 2 to 4, so x by 2 whole to the power 4. plus next நீங்க என்ன எழுதலாம்னா நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் மாறி மாறி வரும். அப்படியே கண்ணை மூடிட்டு எழுதலாம் 1 by 3 factorial whole square x by 2. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பவர் வந்து ஈவன் பவர் வருது. இங்க ஸ்கொயர், இங்க 4, அப்ப நெக்ஸ்ட் என்னன்னா 6 பிளஸ் எக்ஸெட்ரா. நீங்க போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 டேர்ம் எழுதினாலே நீங்க கண்டுபிடிச்சலாம். இப்ப என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் the j of any special function n equal to 0 at x equal to 0 என்ன வேல்யூ வரும் கண்டுபிடிச்சீங்கன்னா, இங்க x equal to 0 போட்டீங்கன்னா இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆயிடும். எப்பனா when x goes to 0 the term goes to 0. எது மட்டும் வரும்னா it will be 1. இது வந்து 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா the Bessel function n equal to 0 x equal to 0 the value is 1. just 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. சப்போஸ் n வந்து not equal to 0, இன்னொரு क्वेश्चन என்ன கேட்கணும்னா if n equal to not equal to 0, n other than 0, n not equal to 0, அப்போ வந்து என்ன கேட்கலாம்னா what is the jn other than 0 x equal to 0. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா, நமக்கு the j n of x equal to நமக்கு summation over r goes to 0 to infinity -1 whole to the power r thereby r factorial gamma of n plus r plus 1 x by 2 whole to the power n plus 2r. சப்போஸ் இங்க n வந்து 1 2 3 எது வந்தாலுமே 0 தவிர இங்க n வந்து எது வந்தாலுமே we have the x term. ஏன்னா x by 2 whole power n. இங்க வந்து n 0 போட்டாதானா எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 கிடைக்கும். அப்ப சப்போஸ் n equal not equal to 0 போட்டா எனக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா it start with x when n not equal to 0. start with x. அப்ப எனக்கு start with x னாலே அந்த சீரிஸ்ல எல்லா டேர்மும் x ஓட இருக்கும். ஆனா x equal to 0, அப்ப எல்லா டேர்மும் என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். so this is another relation. எப்போனா when n not equal to 0, எனக்கு என்னன்னா j இங்க n 0 கிடையாது, எனி நம்பர் j of 1 0, that is 0, கண்ண மூடிட்டு போட்டலாம். j of 2 0, that is 0, j of 3 0, that is 0. any value of n, அது வந்து 0. ஒரே ஒரே டேர்ம் தான் நான் 0. எதுனா j n equal to 0 x equal to 0 it will be equal to 1. so இந்த ரிலேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஜெனரலா நம்ம என்ன சொல்லலாம், the j of n comma 0 equal to the delta function using the delta function 0 comma n.
நமக்கு டெல்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும். இந்த டெல்டா ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் டெல்டா ஆஃப் ஐஜே, the delta of ஒரு டெல்டா ஃபங்க்ஷன் எப்படி சொல்லணும்னா டெல்டா ஆஃப் ஐஜே இருக்குன்னா when I equal to j the value equal to 1, I equal to j. When I not equal to j the delta function goes to 0. Suppose what is the delta 1 1 கேட்டா கண்ண மூடிட்டு 1 ஏன்னா I equal to j. What is delta 5 5 கேட்டா it will be 1. Suppose what is the delta of 3 0 கேட்டாங்கன்னா it is 0 ஏன்னா I not equal to j. Suppose delta of like ஒரு 5 4 என்னன்னு கேட்டா கண்ண மூடிட்டு 0 சொல்லலாம் ஏன்னா I not equal to j. இது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி நிறைய இடங்கள்ல நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல யூஸ் பண்ணோம், ஈவன் எலக்ட்ரோமேட்டிக் தியரியில யூஸ் பண்ணோம். அப்பனா நம்ம ஜெனரலா என்ன சொல்லிக்கலாம்னா when n equal to the x or n equal to 0 the value goes to 1 இல்லனா 0 ஏன்னா அதான் இங்க சொல்லியிருக்கோம். when n not equal to 0 this is 0, இது this is for n not equal to 0. when n equal to 0 the value goes to 1. அப்புறம் ஜெனரலா now we can use the delta function to represent the jn of 0 relations. இங்க மீனிங் இதையும் எக்ஸ்பிளிசிட்டா நம்ம எழுதலாம்னா jn of 0 equal to the delta of 0n இதனுடைய வேல்யூ 1 when 0 equal n equal to 0, when this value goes to 0, when n not equal to 0. so இந்த ரிலேஷன் எழுதிக்கலாம். so this is another one mark they may ask. next வந்து பாத்தீங்கன்னா the j of x, the j இந்த இது தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம் மேபி கேட்க சான்சஸ் இருக்கு. எதுனா j of x இது பாத்தீங்கன்னா இட்ஸ் பெசல் ஃபங்க்ஷன். இதோட ஆன்சர் ஆக்சுவலா என்னன்னா 2 by 5x whole to the power 1 by 2 sin x. இது வந்து என்னன்னா ஜஸ்ட் மெமரி கூட பண்ணி வச்சுங்க. இதை நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். இது மேபி நம்ம என்ன செய்யலாம்னா ப்ரூவ் பண்ணலாம் how this is came. ஏன்னா அதுக்கப்புறம் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணி j3 by 2 j5 by 2 எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். பட் இதை வந்து நம்ம எப்படி ப்ரூஃப் கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோ நமக்கு என்ன இருக்குன்னா j of x. so யூசுவலா என்ன செய்வோம்னா நம்ம சம்மேஷன் ஓவர் r goes to 0 to infinity minus 1 whole to the power r divided by the r factorial the gamma of ஏன்னா நம்ம ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு நீங்க எழுதிக்கீங்க. அதாவது jn of x equal to the summation on r goes to 0 to infinity minus 1 whole to the power r divided by the r factorial gamma of n plus r plus 1 x by 2 whole to the power n plus 2r. இதான் நமக்கு தெரிஞ்ச the general formula the further Bessel function. so அப்ப நமக்கு n equal to off, அதனால நம்ம என்ன செய்யலாம்னா இங்க off plus r plus 1 x by 2 whole to the power n வந்து off, so off plus 2r. பட் நம்ம என்ன செய்யணும், we need to know the important property of this gamma. ஏன்னா இங்க வந்து என்ன வருதுன்னா நமக்கு summation over r goes to 0 to infinity the minus 1 whole to the power r divided by r factorial gamma of r plus off plus 1 என்னன்னா it's 3 by 2. நம்ம இத பத்தி சில ரிலேஷன் தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த summation series ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். x by 2 இங்க வந்து என்னன்னா it's a 2r plus off. So இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா we are going to look at the something about the special function. What is the gamma 3 by 2? ஏன்னா r ஓட வேல்யூ 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணா gamma of 3 by 2 என்னன்னு தேவை. நெக்ஸ்ட் r equal to 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணா gamma of 5 by 2 என்னன்னு தேவை. சோ அந்த ரிலேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா what is gamma of 3 by 2? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னன்னா இன்னொரு ஃபார்முலா நல்லா கவனிங்க. the gamma of இதனுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா it will be simply square root of pi. இது மறந்துடாதீங்க.
இன்னொரு ரிலேஷன் நான் என்ன சொன்னா gamma of n plus 1 equal to n factorial. இந்த ரெண்டு ரிலேஷன் மறந்துடாதீங்க, ஏன்னா இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன். gamma of வந்து it's a simply square root of 3/2. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரிலேஷன் என்ன சொன்னா gamma of n plus 1 equal to n factorial. இது ஒன்னு சொன்னேன். இன்னொரு ரிலேஷன்னா n gamma n. எஸ், நெக்ஸ்ட் இதுவே என்ன வரும்னா இன்னொரு ரிலேஷன், அதாவது gamma of n plus 1 n gamma n. இதுவும் பாத்தீங்கன்னா this is another relation. இது ஞாபகம் வச்சுங்க. இது மூணுத்தையுமே gamma n plus 1 n gamma n எழுதலாம், இல்லைன்னா gamma of n plus 1 n factorial எழுதலாம். நெக்ஸ்ட் gamma of half equal to square root of 5. அப்ப gamma of 3/2 நம்ம எப்படி எழுதலாம்னா it's a gamma of like 1/2 plus 1, it is 3/2. பாத்தீங்கன்னா n plus 1. அப்போ நமக்கு என்ன வரும்னா n gamma n. so of gamma of, எனக்கு gamma of க்கு வேல்யூ தெரியும். அப்போ என்ன gamma of க்கு வேல்யூ என்னன்னா it is simply square root of 5. so அப்போ gamma of 5/2 நம்ம எப்படி எழுதலாம்னா gamma of 3/2 it is 5/2. அப்ப gamma of n plus 1 என்ன n gamma n. so 3/2 gamma of 3/2. அப்ப நமக்கு என்ன வரும்னா n gamma of 3/2 நம்ம gamma n ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா so it is simply 1/2 so 3/2. so அப்ப என்ன எழுதலாம் 3.1 நியூமரேட்டர்ல 3.1 எழுதலாம், டினாமினேட்டர்ல 2 square root of 5. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு என்ன வரும்னா 7/2 3/2 gamma of 3/2 நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா simply 1/2 square root of 5. so அப்ப என்ன எழுதறேன்னா 5/2 gamma 3.1 நியூமரேட்டர்ல 3.1 எழுதலாம், டினாமினேட்டர்ல gamma 5/2. அதுக்கு அப்புறமா வந்து வரல. ஓகே ஸ்கிரீன் தெரியும். ஓகே சார், ஒண்ணே சார் gamma of 5/2 எப்படி எழுதலாம்னா gamma of 3/2 plus 1. அப்போ நம்ம என்னன்னா n gamma n 3/2 gamma of 3/2. அப்போ 3/2 gamma of 3/2 ஓட வேல்யூ வந்து ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன தெரியும்னா 1/2 square root of 5. சோ அப்ப இது எப்படி எழுதலாம்னா 3 into 1 divided by 2 into 2 2 square root of 5 அப்படி எழுதிக்கலாம் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா gamma of 7/2 அது எப்படி எழுதலாம்னா gamma of 5/2 plus 1. நமக்கு என்ன ரூல் தெரியும்னா gamma of n plus 1 equal to n gamma n. அப்பனா 5/2 gamma of 5/2. அப்ப gamma of 5/2 ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா the 3 into 1 divided by 2 square the square root of 5. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா we can just go up to n term. so இதையே நம்ம இன்னும் என்ன எழுதலாம் 5 into 3 into 1 divided by 2 cube square root of 5. so இப்போ gamma ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்னன்னா the product of the odd integration அது மட்டும் in general the gamma of in general form நம்ம என்ன சொல்லணும் எனக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா the gamma of r plus 3/2. இங்க பாருங்க, இங்க வந்து என்னன்னா just k of n equal to r சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு gamma of 3 r plus 3/2 வருது. சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் the gamma of r plus 3/2 நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா just in general that will be equal to 2r plus 1 2r minus 1 etc. it goes to 3 into 1 divided by 2 power r plus 1 times square root of 5. இந்த மாதிரி எழுதிக்கலாம். just we can just conclude from this expression. ஏன்னா நம்ம gamma of 3/2 என்னன்னு எழுதணும்னா it is 1/2 square root of 5. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா gamma of 3/2 என்ன எழுதணும்னா it is 3.1 divided by 2 square root of 5. அதே மாதிரி gamma of 7/2 என்னன்னு எழுதணும்னா it is 5 into 3 into 1. பாத்தீங்கன்னா odd நம்பரா மல்டிப்ளை ஆகுது. மேல என்ன செய்யணும் odd நம்பர் 5 into 3 into 1 கீழே வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து இங்க வந்து இந்த gamma of 7/2 என்னன்னு எழுதணும்னா in terms of 3/2 எழுதணும்னா it will be
2 plus 3 by 2. அப்போ நமக்கு gamma of 7 by 2 ன்னு வந்துரும். this will be equal to 5 into 3 into 2 divided by 2 cube square root of 5. அப்ப ஜெனரலா என்ன செய்யலனா, suppose in general form gamma of r plus 3 by 2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு தான் நான் இங்க எழுதியிருக்கேன். சோ அப்ப நமக்கு மேல நியூமரேட்டர்ல என்ன வரும்னா ஆட் நம்பரா வரணும். கீழே டினாமினேட்டர்ல இங்க வந்து என்னங்கிற இடத்த இங்க பாருங்க 2 இருக்கு, ஆனா இங்க 2 பவர் கியூப்னு இருக்கு. அதனால 2 பவர் அங்க வந்து என்ன இருக்குன்னா, சப்போஸ் r இங்க 2 rன்னு வச்சுக்கிட்டோம்னா 2 பவர் r plus 1 square root of 5 அதை நம்ம இங்க எழுதியிருக்கோம். சோ இன் ஜெனரல் the r plus 3 by 2 அந்த மாதிரி காமா வந்துச்சுன்னா இங்க 2 பவர் r plus 1 இது வந்து கொஞ்சம் கிளியரா எழுதிக்கலாம். 2 பவர் r plus 1 மேல வந்து ஆட் நம்பரா வரணும். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்னன்னா 2r plus 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். next number 2r minus 1 அது minus 1 பண்ணிட்டே போகணும். next 2r minus 2 up to எது வரையும் போனா 3.1 into final answer square root of 5. அப்பனா நமக்கு என்னன்னா டினாமினேட்டர்ல இருக்க அந்த gamma of r plus 3 by 2 என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம என்ன செய்யறோம்னா மேல இருக்க இந்த நம்பரே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 2 r plus 1 2 r minus 1 plus next sorry not plus இது everything is multiplication into 2r minus 2 actually yeah it goes to 3.1. இத வந்து நாம எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா this will be equal to 2r plus 1 factorial divided by denominatorல even number 2r minus 2 எனக்கு வந்து பாத்தீங்கன்னா it's a 2r இங்க 3 yes 2r minus 2 next வந்து பாத்தீங்கன்னா next term 2r minus 4 இந்த மாதிரி ஈவன் நம்பரா into 4 into 2 இந்த மாதிரி எழுதிக்கலாம். yes this is right. ஏன்னா நம்ம 2r minus 1 factorial என்ன எழுதுவோம்னா இந்த 2r minus 1 factorial யூசுவலா n factorial நம்ம எப்படி எழுதுவோம்னா n into n minus 1 into n minus 2 into etc. it will go up to 2 into 1 into 0 factorial இந்த மாதிரி போகும். சோ அப்ப 2r minus 1 நம்ம எப்படி எழுதலாம்னா 2r minus 1 factorial 2r plus 1 factorial எப்படி எழுதலாம் 2r plus 1 next term என்னன்னா minus 1 பண்ணனும். சோ 2r minus 1 plus 1 சோ 2r மட்டும் கிடைக்கும். next term வந்து பாத்தீங்கன்னா 2r minus plus 1 minus 2 சாரி நம்ம என்ன செய்யறோம்னா ஃபார்முலா -1 பண்ணி எழுதலாம். ஏன்னா ஷார்ட்கட்டா போட்டா நமக்கு புரியாது. நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஃபார்முலா எழுதுறோம். அப்போ 2r plus 1 ஃபேக்டரியல் எப்படி எழுதணும்னா 2r plus 1 2r plus 1 -1 பண்ணிக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன வரும்னா 2r plus 1 minus 2 etc. it will go up to 3 into 2 into 1 இது இந்த மாதிரி போகும். டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குன்னா 2r minus 2 2r 4 into 2. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஈவன் டேர்ம்லாம் என்ன கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2r minus 2 இருக்குங்களா, இங்க வந்து 2r எங்க இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கு கேன்சல் ஆயிடும். ஏன்னா வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கலீங்களா சார்? it goes up to 4 into 2. அப்ப நம்ம என்ன செய்யலாம் இந்த ஈவன் டேர்ம்லாம் என்ன கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி 2r minus 2 இருக்குங்களா, இங்க வந்து 2r எங்க இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கு கேன்சல் ஆயிடும். ஏன்னா -1 plus 1 2r வாய்ஸ் கேட்கலாம் கேக்குதுல ஓகே 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 எஸ் எஸ் கேக்குது ஆனா அவர் மேபி இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குது ஓகே ஓகே தேங்க்ஸ் ராஜமூர்த்தி. எஸ் சார் எஸ் சார் சரிங்க சார் ஓகே. இப்போ என்ன செய்யறேன்னா இப்போ நியூமரேட்டர்ல இந்த மாதிரி ஃபேக்டரியல்ல இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். டினாமினேட்டர்ல என்னன்னா ஈவன் டேர்ம் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டேர்முக்கு நெக்ஸ்ட் ஒரு ஈவன் டேர்ம் வரும், அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன செய்யணும், we will get back this expression. பாத்தீங்கன்னா the odd 2r plus 1 2r minus 1 2r minus 3 3 into 1 அந்த டேர்ம் கிடைக்கும். அப்போ இன் ஜெனரலா இந்த டேர்ம் இந்த நியூமரேட்டர்ல நம்ம என்ன எழுதலாம்னா this will be equal to 2r
plus 1 factorial divided by 2r into 2r minus 2 up to etc 4 into 2 அந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்ப நமக்கு ஜெனரலா the gamma of r plus 3 by 2 என்னன்னு வரும்னு கேட்டீங்கன்னா that will be equal to like இதையே நம்ம இதையும் நம்ம சிம்பிளிஃபைடா எழுதிக்கலாம். இதுக்கு அப்புறமேட்டு வரலாம். இதையே நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2r அதாவது 2r plus 1 factorial நியூமரேட்டர்ல இருக்கு. கீழே வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த n டேர்ம்ல இருந்து நம்ம 2 எடுத்தோம்னா 2 பவர் நமக்கு என்ன வரும்னா சப்போஸ் r நமக்கு எஸ் r டேர்ம் இருக்கு 2 பவர் r. இது அப்பனா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து 2 எடுத்தனா எனக்கு 2 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம்ல இருந்து 2 இந்த காமனா இந்த பிராக்கெட்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா 2 வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்குன்னா r மைனஸ். Similarly, இது வந்து 2 வெளியில எடுத்துக்கிட்டாலும் சரி r டாட் r minus 1 டாட் நெக்ஸ்ட் டேர்ம்ல என்னன்னா r minus 2 டாட் எக்ஸெட்ரா நமக்கு என்ன போகும்னா இதுல இருந்து நம்ம ஒரு 2 வெளியில எடுத்துட்டோம். சோ இதுல இருந்து ஒரு 2 வெளிய எடுத்துட்டோம். அப்போ 2 டாட் 1. சோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 2r plus 1 factorial divided by 2 பவர் r அந்த பிராக்கெட் உள்ள இருக்க டேர்ம் எல்லாத்தையும் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இட்ஸ் சிம்பிளி r factorial. சோ அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த சீரிஸ் அதாவது 2r plus 1 2r minus 1 2r minus 3 etc 3 dot 1 it will be equal to this value. Suppose என்னோட வாய்ஸ் கேட்கறதா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப நமக்கு நியூமரேட்டர் ஆஃப் திஸ் gamma of r plus 3 by 2 வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டோம். என்னன்னா gamma of r plus 3 by 2 that should be equal to the numeratorல இருக்க டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்னா 2r plus 1 factorial divided by the r factorial இது நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் தான் எழுதுறேன் into 2 power r whole divided by இது வந்து நியூமரேட்டர்ல இருக்க அந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் divided by 2 power r plus 1 so 2 power r plus 1 into square root of pi. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா இப்ப டினாமினேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 2r plus 1 factorial divided by நமக்கு என்னன்னா இந்த 2 பவர் r டினாமினேட்டர் வந்துச்சுன்னா 2 பவர் r into 2 பவர் r plus 1 ஆல்ரெடி இருக்கு into r factorial square root of pi. இப்ப இங்க 2 பவர் r இங்க 2 பவர் r plus 1 அப்பனா 2 பவர் 2r plus 1 so 2 பவர் r plus 1 factorial divided by 2 பவர் 2r plus 1 into r factorial square root of 5. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டினாமினேட்டர் இருக்க gamma of r plus 3 by 2 அந்த டேர்முக்கான நமக்கு வேல்யூ. இப்போ நம்ம we are ready to calculate the j of அதாவது நமக்கு என்ன டேர்ம் நம்ம டெரிவ் பண்ணோம் the j of x that will be equal to நமக்கு summation over the r goes to the 0 to infinity minus 1 whole to the power r divided by the r factorial நமக்கு என்ன கிடைச்சதுன்னா டினாமினேட்டர்ல r plus 3 by 2 இதான் கிடைச்சது. இப்போ நம்ம இதுதான் டெரிவ் பண்ணிருக்கோம் x by 2 whole to the power the 2r plus n அது வந்து என்னோட வேல்யூ இங்க ஆஃப். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா the summation over r goes to 0 to infinity minus 1 whole to the power r divided by the r factorial in the gamma of r plus 3 by 2 நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா it will be equal to 2r plus 1 factorial square root of pi. Yes, நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்னா we can do some of the rearrangement. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா yes ஐயப்பன் சார் yes yes sir இந்த இடத்துல இந்த 2 பவர் n r ன்னு போட்டுருக்கீங்கல்ல இந்த செகண்ட் ஸ்டெப்ல இந்த லெஃப்ட் சைடுல செகண்ட் ஸ்டெப் ஆமா சார் r டாட் 2 பவர் r plus 1ங்களா அது
செகண்ட் சைடுல எஸ் சார் 2 பவர் ஆர் டாட் 2 பவர் ஆர் பிளஸ் 1 இந்த 2 பவர் ஆர் வந்து இங்க இருக்கு சார். இந்த காமா டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே போட்டுருக்கீங்க. கரெக்ட். ஆமா டினாமினேட்டர் இருக்கிறது அப்படியே போட்டுருக்கேன் சார். எஸ் சார். ஆனா முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ல 2 பவர் ஆர் அது எங்க இருந்து தெரியல எனக்கு சார். இங்க அதாவது இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் இந்த சீரிஸ் இந்த காமா ஆஃப் 3/2 இருக்கு இல்லைங்க சார். ஆமா. இந்த காமா ஆஃப் 3/2ல நியூமரேட்டர்ல இருக்க இந்த டேர்முக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த டேர்முக்கு ஃபைனலா இங்க சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 காமனா இந்த n டேர்ம்ல இருந்து நம்ம என்ன செய்வோம்னா 2 காமனா வெளியில எடுப்போம் சார். அப்ப அதை வந்து என்ன பண்ணா 2 பவர் ஆர்னு வச்சுக்கலாம். அந்த ஆர் நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து டினாமினேட்டர்ல இருக்கும். அப்ப 2 பவர் ஆர். அப்ப உள்ளார என்னன்னா இந்த r இன்டு r மைனஸ் 1 r மைனஸ் 2 2.1 இது சொல்லும் போது உங்களுக்கு வாய்ஸ் கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஒண்ணு இல்ல இந்த இப்ப வந்து இங்க 2r இங்க 2r மைனஸ் 2 நெக்ஸ்ட் வந்து 2r மைனஸ் 3 அந்த மாதிரி இருக்கும் சார். 4.2 இப்ப எல்லாத்தையும் காமனா நீங்க 2 வெளியில எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மொத்தம் r நம்பர் ஆஃப் டேர்ம் இங்க வந்து பாத்தீங்கன்னா r டேர்ம் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து 2 வெளியில எடுத்துருங்க. அப்ப வெறும் r மட்டும் இருக்கும். சரிங்களா? இது வந்து பாருங்க செகண்ட் டேர்ம்ல இருந்து காமனா 2r மைனஸ் 2 வந்து ஒரு 2 வெளியில எடுங்க. அப்ப r மைனஸ் 1 இருக்கும். தேர்ட் டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்ம் 2r மைனஸ் 4 மைனஸ் 4 அப்போ வந்து அதுல இருந்து ஒரு 2 எடுக்குங்க. அப்ப r மைனஸ் 2 இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு டேர்ம் அதே மாதிரி 4ல இருந்து ஒரு 2 எடுங்க. 4ல இருந்து ஒரு 2 எடுத்தீங்கன்னா 2 தான் இருக்கும். இங்க 2ல இருந்து ஒரு 2 எடுத்தனா 1 இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை 2 எடுத்துக்கணும் 2 பவர் r number of 2 or 2 power r number of 2 எடுத்துறோம். சோ அப்ப உள்ளார r into 2.1 அத வந்து நாம சிம்பிளா என்னன்னா r ஃபேக்டர் ன்னு சொல்லிக்கலாம் சார். சிம்பிளா என்னன்னா r ஃபேக்டர் ன்னு சொல்லிக்கலாம் சார். இதுங்க 2 பவர் r. எஸ் சார். அந்த ஜஸ்ட் காமா ஆஃப் r plus 3. எஸ் சார். அந்த ஜஸ்ட் காமா ஆஃப் r plus 3/2 நியூமரேட்டர் வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன செய்யணும்னா we will get back the gamma of r plus 3/2 இந்த எக்ஸ்பிரஷன் சார். இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா j of x அந்த இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டினாமினேட்டர்ல gamma of r plus 3/2ங்கற டேர்மை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இது அந்த gamma of r plus 3/2க்கு தான் நம்ம இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே சார். இப்போ என்ன செய்யலனா நம்ம இத அப்படியே எழுதிக்கலாம். இந்த r ஃபேக்டோரியல் gamma of r plus 3/2 இங்க வந்து என்ன செய்யலனா யூசுவலா என்னன்னா இங்க x by 2 whole power 2r தனியா எழுதிக்கலாம் இன்டு இங்க வந்து என்ன செய்யறேன்னா ஒரு மைனஸ் ஆஃப் நல்ல கவனிங்க என்ன செய்யனா இங்க ஒரு பிளஸ் ஆஃப் ஒரு மைனஸ் ஆஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் கொண்டு வர வைக்கிறதுக்கோசரம் இந்த சீரிஸ் வந்து ஒரு சிம்பிள் கன்வெர்ஜ் ஆகிறதுக்கோசரம் பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் என்னுடைய இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஆட் பண்ணும் போது நமக்கு வேல்யூ மாறாது. அப்போ இந்த ஆஃப் பிளஸ் ஆஃப் என்ன ஆயிடும்னா 1 மாறிடும். ஸோ சிம்பிளி இட் வில் பி 1 இன்ட்டு மைனஸ் ஆஃப் என்னவாகுமானா தனியா பிரிச்சிங்க x by 2 the minus ஆஃப். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு that should be equal to x power minus half என்ன வரும்னா சிம்பிளி நம்ம என்ன எழுதிக்கலாம் 2 by x plus half பண்ணிக்கலாம். anything power half என்ன வரும்னா it will be square root. அது முன்னாடி எடுத்துங்க. it's independent of r summation. அதனால 2 by x square root of 2 by x முன்னாடி எடுத்துக்கலாம். summation over r goes to 0 to infinity minus 1 whole to the power r divided by r factorial நமக்கு என்ன இருக்குன்னா it's a gamma of ஒரு நிமிஷம். so gamma of 3/2 plus r plus 3/2 r plus 3/2 x by 2 whole to the power 2r plus 1. I think now it will be clear. Now square root of 2 by x the summation over r goes to 0 to infinity. இதுல வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு மட்டும் பாருங்க. No, we didn't miss anything. Yeah,
He didn't miss anything. So அப்ப நமக்கு என்ன வரும்னா -1 whole to the power r by r factorial. இந்த gamma of r plus 3/2 நம்ம இங்க டெரிவ் பண்ணிருக்கோம். என்ன டெரிவ் பண்ணிருக்கோம்னா it is simply 2r plus 1 factorial. மேபி அதை வந்து நம்ம தனி பிராக்கெட்ல போட்டுக்கலாம், அப்பதான் நமக்கு கிளியரா இருக்கும். ஸோ நமக்கு இது வந்து ஒரு தனி பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அதாவது gamma of 1 by gamma of 3/2 அது வந்து பாத்தீங்கன்னா 2r plus 1 factorial thereby அந்த டேர்ம் வரும், அதை நியூமரேட்டர் புஷ் பண்ணிக்கிறேன். என்ன 2 power 2r plus 1 into r factorial. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை டினாமினேட்டர்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா x by 2 whole power 2r plus 1. இப்போ வந்து இதுலயே நாம என்ன செய்யலாம்னா we can just simplify it further. 2 by x summation over r goes to 0 to infinity minus 1 whole to the power r by r factorial. நல்லா கவனிங்க, இந்த r factorial r factor கேன்சல் பண்ணிக்கலாம். யா, அதனால இந்த r factorial எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ -1 whole to the power r. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க பாருங்களா, இங்க டினாமினேட்டர்ல x-க்கும் இந்த பவர் உண்டு 2r plus 1, டினாமினேட்டர் 2க்கும் 2r plus 1 இருக்கு. அப்போ இந்த 2 power 2r plus 1 இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். வேற என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்னா அவ்வளவுதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். சோ அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா 1 by the 2r plus 1 factorial square root of pi very simply x power 2r plus 1. So அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா j of half of x equal to, almost we are nearing the answer. So j of half of x equal to square root of the 2x and the pi, square root of pi denominator இருக்கு, அதுவும் வெளியில கொண்டு வந்துருங்க. சோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா r goes to 0 to infinity, மேல என்ன இருக்குன்னா -1 whole to the power r, denominator என்ன இருக்குன்னா simply 2r plus 1 factorial x to the power 2r plus 1. That's it. இப்போ இது இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா it is simply equal to sin x. நாம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். This is a series equal to sin x. எப்படின்னு கேக்குறீங்களா? சரி, நம்ம அந்த சீரிஸ் எழுதிடலாம். j of half of x equal to the square root of 2 by pi x. இந்த சீரிஸ் நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் r equal to 0 போடுங்க. r equal to 0 போட்டா நமக்கு என்ன வரும்னா -1 whole to the power 0 divided by 2 into r 0, so plus 1 factorial x to the power 0, 2r வந்து 0 தான், plus 1. நெக்ஸ்ட் r equal to 1 போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேர்ம்ல -1 whole power 1 divided by 2 into 1 plus 1 factorial. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது r equal to 1 term, அப்ப x power 2 into 1 plus 1. 2 equal to r equal to 2 போடுங்க. அப்ப என்ன வரும்னா -1 whole square divided by 2 into 2 plus 1 factorial. r எங்க இருக்கோ அங்கெல்லாம் 2 போட்டுக்கிறேன். so x to the power 2 into 2 plus 1 plus etc. இது இந்த மாதிரி சீரிஸா போகும். அப்போ நமக்கு என்ன வரும்னா 2 by square root of 2 by pi x. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு என்ன வரும்னா x power 1. இங்க பாருங்க, வேற எல்லாமே 1 ஆயிடும். -1 whole power 0 1, 0 plus 1 factorial it is 1, x power 0 plus 1 it's simply x. நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வந்துரும். இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா 1 by 2 into 1 plus 1 3 factorial. so 1 by 3 factorial. இது வந்து பாத்தீங்கன்னா x power cube, x cube by 3. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து இட்ஸ் பிளஸ், ஏன்னா -1 whole square. கீழ என்ன இருக்குன்னா 5 factorial. இது வந்து பாத்தீங்கன்னா x power 5. நெக்ஸ்ட் கண்ண மூடிட்டு நம்ம என்ன எழுதலாம் x power 7 factorial plus it goes to this. இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா it is a sin x, the series of sin x. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், therefore j of half of x equal to square root of 2 pi pi x sin x. Similarly இதே மாதிரி நாம என்ன செய்யலாம்னா we can prove the j of the minus of x equal to the coefficient மாறாது 2 by the pi x the cos x. We can prove. So
So இதுல இருந்து அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா we can calculate j of 3 by 2, j of 5 by 2. அது வந்து பாத்தீங்கன்னா calculation is more difficult. j of 3 by 5 by 2. அதுக்கோசரம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா there is a recurrence relation for finding the higher order j of the odd number of Bessel functions. அது என்ன ரிலேஷன்னா the recurrence relation. இந்த ரிலேஷன் கேட்க சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்க சான்சஸ் இருக்கு. த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஜே ஆஃப் எம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜே ஆஃப் எம் பிளஸ் 1 எக்ஸ் ஈக்குவல் டு 2m x the jn of x. m can be it's an integer, any integer. M can be anything. So இது ஒரு recurrence relation. Next வந்து பாத்தீங்கன்னா the j of another recurrence relation, j of m minus 1 x, j of m plus 1 x. இங்க வந்து மைனஸ் சைன் நடுவுல. So it's a minus. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 of jn of prime of x. இது வந்து another recurrence relation. Suppose இந்த recurrence relation எங்க யூஸ் ஆகும்னா we can find using this recurrence relation j of 3 by 2x. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா நமக்கு j of half of x என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா it is square root of 2 pi